அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன், செவ்வாய், ராகு, கேது, குரு, சனி என 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இனிமையான வாரமாக இந்த வாரம் அமைவதால் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. பொதுவாக ஜனவரி 29 இந்த நிகழ்வை சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுங்க. பிப்ரவரி மாதம் மத்திய பகுதி வரைக்குமே பல இடங்களில் இந்த நிகழ்வை உலகம் முழுவதிலும் இருந்து பார்ப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் மிக வலுவாக இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதுதான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய் தைரியஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் வலுவாக தனஸ்தானத்திற்குள்ளும் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறார். அதே போன்று அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி பாகியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய அமைப்பிற்கு வித்யாகாரகரான புதன் 19ஆம் தேதியிலிருந்து நுழைகிறாருங்க. ஏற்கனவே பாகியஸ்தானத்தை வலுவுள்ளதாக சூரியன் மாற்றி அமைக்கிறார். இப்படி பல அதிரடியான மாற்றம் நிறைவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் தாமாகவே உங்களுக்கு நடைபெறுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் செயல்படக்கூடிய சந்திரன் மிகவும் வலுவாக 5, 6, 7 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனினுடைய மாறுதல் மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதற்கான மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரகதியில் தான் சஞ்சரிக்கிறார். இன்னும் 2 வாரங்கள் மட்டும் வக்ரகதியில் வலம் வர போகிறார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்றுவிடுவாருங்க. ஜென்ம ராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல குரு பகவானினுடைய அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானிடம் இருந்து எண்ணற்ற சுப விரயங்களை இல்லத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் தானாக தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் பல்வேறு வகையான பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகள் தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை விரைவாக அள்ளி கொடுக்கிறார் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுவாக தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். சப்தமம் மற்றும் பாகியஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. அவர் மிக விரைவில் உச்சம் பெறக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளையும் பல்வேறு வகையான தடைகள் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே திருப்திகரமாக பல்வேறு வகையான பணிகளை செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. வெளிநாட்டு வர்த்தகம் உள்ளிட்ட பல முயற்சிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல் போன்ற வாய்ப்புகளும் மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் அவருடன் இணைந்து சனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வெற்றி எளிதில் உங்களை தேடி வருகிறது. சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெற்று தருகிறது. எனவே ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை நிறைவாக எதிர்பார்க்க முடியும்.
தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சந்தித்து வரக்கூடிய பல சிக்கல்கள் பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. ஏனென்றால் தனி கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. எனவே நீங்கள் விரும்பியதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல திட்டங்களை 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த விசேஷ தருணத்தில் மிகவும் சிறப்பானதாக மாற்றி அமைத்து கொடுக்கிறாருங்க ராகு. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். குருவின் சுப பார்வையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுவதால் பல்வேறு வகையில எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் போன்றவற்றை நீக்க முடியும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதையும் உறுதிப்படுத்துகிறார். 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தைரியத்தில் இருந்து தனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. பொதுவாக தனஸ்தானத்திற்குள் செவ்வாய் பின்னோக்கி வக்ரகதியில் நுழைவதால் இந்த தருணத்துல எதிர்பாராத விரய செலவுகள் உண்டு. ஆனால் அவை திருமணம் போன்ற சுப விரயங்களாக இனிமையாக அமைவதற்கான வாய்ப்பை தாமாக நடக்க போகும் நல்லவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க செவ்வாய். எனவே பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் பணி காரணமாக இருக்கலாம் அல்லது நெருப்பு காரணமாக இருக்கலாம். பல்வேறு வகையான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் குடும்பத்துடன் இணைந்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதற்கான யோகம் நிறைவாக உண்டு. உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான விசேஷ தருணமாகவும் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சூரியன் மிக வலுவாக பாகியஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது அவருடன் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியான புதனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகத்துல சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவான பல செயல்பாடுகளும் மிக சிறப்பாக அமையும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அலைச்சல் சிரமத்தை தவிர்த்து எடுக்கக்கூடிய முயற்சியில் உறுதியாக பிரம்மாண்டமான வெற்றியினை பதிவு செய்வதற்கான நல்ல யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. இந்த வேளையில் பல விசேஷ தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக சுக்கிரனின் அதிபதியில் நிகழக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 9 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நவ கிரகங்களின் அனுகிரகையால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பு தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக அமைவதற்கான ஒரு அற்புதமான தருணமாக அமையும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ரிஷபராசிக்காரர்களுக்கு.